தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பது பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு மிக முக்கிய ஏற்பாட்டாளராக ஆதவர்ஜுனா மற்றும் PK அதாவது வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் செயல்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்வில் 20 நிமிடம் பிரசாந்த் கிஷோர் பேச இருப்பதாக தெரிகிறது. அதாவது குறிப்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பாக தன்னை கொள்கை தலைவர்களை அங்கே அடையாளம் கட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து கொள்கை தலைவரை முன்னிறுத்தி இந்த புகைப்படம் வைக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியல. அதாவது வரக்கூடிய தொண்டர்கள் ஏராளமான வருவதற்கான ஏற்பாடு குறிப்பாக தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. வரக்கூடிய தொண்டர்கள் யாரும் குறிப்பாக தொலைபேசியை உள்ளே எடுத்து செல்லாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எப்படி குறிப்பாக திராவிட கட்சிகளில் பொதுக்குழு நடக்கும்போது தொலைபேசி உள்ளே எடுத்து அனுமதி இல்லாமல் மறுக்கப்பட்டோம், அதே போல வரக்கூடிய நபரிடம் தொலைபேசி பெற்ற பிறகே அவர்கள் வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்பக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியும். ஒழிப்பதற்காகலாம் தொண்டர்களிடம் தொலைபேசி வாங்கி வைத்து செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னால் அதுக்கு ஏற்றாற்போல் நடவடிக்கை எடுக்க செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து தொண்டர்களிடமே தொலைபேசி வாங்கி வைத்திருக்கிறார்கள். இதோட புறம் இருந்தாலும் கூட குறிப்பாக வரக்கூடிய இங்கே செய்தி சேகரிக்க வரக்கூடிய செய்தியாளர்கள் உள்ளே ஒளிப்பதிவாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது. அவர்களுக்கான வெளியே அமர்ந்து செய்தி பார்ப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குது. அதாவது தாவேக தலைவர் அவர்கள் குறிப்பாக உரையாற்றும் பொழுது அவர் செய்தி சேகரிப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. செய்தியாளர்கள் மட்டும் உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதாக தாவேக சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். வரக்கூடிய நிர்வாகிகளும் இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் முழுமையாக பரிசோதனை செய்து உள்ளே செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. நிர்வாகிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொரு முழுமையாக பரிசோதித்து அவளை ஆய்வு செய்த பிறகு இந்த தொடக்க விழாவிற்கு உள்ளே அனுமதிக்கிறார்கள். மேலும் 9:30 10 மணிக்குள் விஜய் அதாவது நிகழ்வு நடைபெற இருப்பதாகவும் இது கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்வு நடைபெற இருப்பதாக தெரிகிறது. நாம் முன்பே தெரிவித்திருந்தோம், வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் 20 நிமிடம் உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சி முழுக்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அதாவது ஆதவர்ஜுனாவுடைய ஐடி நிறுவனம் தான் முழுமையாக ஒருங்கிணைத்திருக்கிறது. எப்படி வரக்கூடிய தொண்டர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் உணவருந்துவதற்கு, அமர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மற்றும் வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் தனித்தனியாக வருவதற்கான அனைத்து ஏற்பாடும் அவர்கள் தெளிவாக செய்திருக்கிறார் தெரிகிறது. ஆனால் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரியான உரையாற்ற இருக்கிறார், விஜய் அவர் என்ன உரையாற்ற இருக்கிறார், இந்த தேர்தலுக்கான அடுத்த கட்டம் என்பது முக்கிய ஒன்றாக பார்க்கிற நிலையில் அந்த எதிர்பார்ப்பை கூடுதல் இந்த நிலையில் தான் இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த தாவேகனுடைய 2ஆம் தொடக்க விழா 2ஆம் இடத்திற்கு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.